அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா விசித்ராமாவை தினேஷ் வந்து அடிக்க கை ஓங்குறாரு. அடிக்க கை ஓங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து காட்டுறாரு. விசித்ராமா அவங்க பாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து தினேஷ் வர்றாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கையை ஓங்கி பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேவலமான ஒரு செய்யை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி விசித்ராமா வந்து பல வாட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அது வெளியே தெரியல. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவிலே வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பூமர் தினேஷ் வந்து 1ஆம் நம்பர் அபியூசர். அவன் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபியூஸ் பண்ணக்கூடிய நபர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமன் அபியூசர் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அப்படி என்ன ஒரு ஆக்ஷன் நீ வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கமல் சார் வந்து கண்டிக்கவே மாட்டேங்கிறார். விசித்ரா ஏதாவது சின்ன தவறு பண்ணிட்டா விசித்ரா தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்து கமல் சார் பொங்குறாரு. வெளியே எல்லாம் பொங்குறாங்க. ரிவ்யூ பண்ணுற பெரிய பெரிய ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே பொங்குறீங்களேடா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை அடிக்க வந்து கை ஓங்குறாரு இந்த பூமர் தினேஷ். இதுக்கு வந்து பார்த்தா எவனுமே பேசவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து வெளியே வராது. நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குருசியலான ஒரு வீடியோ தான் கிடச்சிருக்கு. இந்த ஏதாவது விசித்ராமா ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த வீடியோலாம் வந்து ஹச்டியில் வந்து வெளியே வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்லேயே வந்து தூக்கிடுறாங்க. ஏதோ ஒரு நாட்டிலேருந்து யாரோ ஒரு மக்கள் வந்து லைவை பார்த்துட்டு அவங்க வந்து எடிட் பண்ணி போடுற இந்த கிளிப்பு தான் வந்து வெளியே வருது. இதில் என்னென்னா தினேஷ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் வந்து பிக் பாஸ் வந்து மறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கமல் சார் கேட்க மாட்டேங்கிறார். விசித்ராமாவுக்கு எதிராக வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விசித்ராமா ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோவை போட்டு நீங்கள் அதிகமாக பரப்பணும். ஏன்னா அந்த பூமர் தினேஷ் வந்து என்ன வேணால் பண்ணுவார். ஏன்னா தெரியும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி தான் என்னை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணார், என்னை வந்து தண்ணியை போட்டு வந்து தொல்லை பண்ணார் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசித்ராமா வேறு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இந்த ஆள் இன்றைக்கி வந்து கை ஓங்குறா, நாளைக்கு வந்து கூட அடிக்க கூட செஞ்சாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் வந்து பயமாக இருக்குங்க. அது எப்படி பாருங்கள், ஒரு ஷோலை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, கையை ஓங்கிட்டு இப்போ பாருங்கள் அடிக்கிற மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து கொடுக்குறாருன்னா நீங்களே யோசிச்சுங்க. கமல் சார் கேட்க மாட்டேங்கிறாரு, பிக் பாஸ் வந்து இது கேட்க மாட்டேங்கிறாங்க. விசித்ராமாவுக்கு வந்து என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்குங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.